என்ன மக்களே பட்டாசை கொளுத்த ரெடியா? இன்னைக்கு எபிசோடு வேற மாதிரி இருக்க போகுது ப்ரோ. நம்ம விஜய் அவர்கள் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. நான் தான் சொன்னேனே ப்ரோ, காலில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். போன வாரமே ஒரு விஷயத்த சொன்னேன், அந்த விஷயமும் நடந்திருக்கு. எல்லாத்தையும் என்னன்றது மொத்தமாக பார்த்துருமா? ஸோ சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹலோ வணக்கம், நான் பிபி டாக்க மாதிரி பிக் பாஸ் 9 தமிழ், பிக் பாஸ் 9 தமிழில் இன்னைக்கு என்ன நடந்துன்றதை மொத்தமாக பார்த்துருமா? இன்னைக்கு எபிசோட் என்ன பார்க்க போறீங்கன்றதை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்க வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கை தட்ட மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. பார்த்து லைக்கை தட்டி விட்டீங்கன்னா வீடியோ ஒரு 10 பேருக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ மறக்காமல் லைக்கை தட்டிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம் ப்ரோ. என்ன ப்ரோ, கம்மு மாமாவையும் பார்வதி முடிச்சு விட்டாங்க போல இருக்கே. முடிச்சு விட்டாங்க ப்ரோ. மைக்கை கழட்டி வைக்க சொன்னவர் மைக்கை திருப்பி எடுக்கவே இல்லை. ஓகேங்களா, மைக் எடுத்து போடவே கூடாது. இன்னைக்கு எபிசோடு பூரா மைக்கே கிடையாது. நம்ம கமுகமாக்கும் பார்வதியை காக்கும் இன்னைக்கு எபிசோட் பூரா மைக்கே கிடையாது. மைக் இல்லாமல் உட்காருங்க, நாங்கள் பேசுறது பூரா கேளுங்க, உங்களை அடின்னு அடிச்சு தொங்க விட்டு கிளிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாரு. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம கமுமாவும் பார்வதியும் மைக்கே போட மாட்டாங்க மக்களே. மைக்கு போடாமல் உட்காந்து கிடப்பாங்க. எல்லாரும் அடி கிளின்னு கிளிப்பாங்க. எல்லா கண்டஸ்டன்ட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இவங்க பாட்டு ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார், இந்த பால் கீழு முட்டை எல்லாமே போன வருத்தம் கொஞ்சம் கூட அவங்க மூஞ்சில தெரில சார், அவங்க பாட்டு தடைக்கிறாங்க பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸும் சொல்ல, நம்ம விஜய் அடின்னு அடித்து பொழக்க, இந்த மாதிரி திருப்பி பண்ணிங்கன்னா நாங்கள் வேற மாதிரி முடிவு எடுப்போம் அடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஃபைனல் வார்னிங்கை நம்ம பார்வதிக்கும் கமு மாமாக்கும் கொடுத்துட்டாரு நம்ம விஜேஎஸ். இதில் சைடு கேப்பில் நம்ம அமித் மாமாக்கு அடி, அப்புறம் நம்ம கானா வினோத்துக்கு அடி, எல்லாருக்கும் அடி. அது கமு மாமாக்கெல்லாம் பயங்கரமான ரோஸ்ட் இருக்கு மக்களே. திவ்யாவை ரொம்ப ஓவராக போய் ஒன்று பண்ணார் இல்லையா, வாடி போடின்னு பேசிக்கிட்டு டீஸ் பண்ணிக்கிட்டு கேவலமாக ஒன்று பண்ணார் இல்லையா நேற்று. ஸோ அந்த மேட்ரு எல்லாத்தையும் பேசியிருக்காரு கமு மாமா கிட்ட. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணுகிட்ட இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அடுத்து கானா வினோத்துக்கிட்ட, உங்கள் நண்பனாக இருந்தால் இதெல்லாம் கேட்கணும், நண்பனாக இருந்தாலுமே கேட்கணும் போது கானா வினோத் சேர்ந்து சொல்கிறாப்புல, சார் நான் கேட்டேன் சார், இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசாதாரான்னு. நீங்கள் கேட்டீங்க அப்படின்ற மாதிரி கண்ணை கீழே இது பண்ணி பார்த்துருப்பாரு. நக்கலாக ஒரு ஃபன் பண்ணியிருப்பாரு நம்ம விஜேஎஸ். மாஸ் பண்ணிட்டாருங்க, எப்படியே மாஸ் பண்ணிட்டாப்புல. ஸோ எல்லாருக்கும் தரமான ரோஸ்ட் இருக்கு இன்னைக்கு எபிசோட் பங்கம் ப்ரோ. எல்லாரும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருங்க ப்ரோ. லைவ் வாங்க ப்ரோ நீங்கள் எல்லாரும் கேட்டுறீங்க. இந்த வீடியோ முடிஞ்சோடனே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, உடனே லைவ் ப்ரோ. ஒரு 6 o'clock 5:30 வாக்கில் உங்களுக்கு லைவ் நான் வர சம்பவம் சேரும். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு எபிசோட் தரமாக இருக்கும். யாரு ப்ரோ எவிக்ஷனு, டபுள் எவிக்ஷன் சொல்கிறாங்களே ப்ரோ, அது இன்னைக்கா நாளைக்கா ப்ரோன்னு கேட்குறது எனக்கு புரியுது. இன்னைக்கு எபிசோடில் ஒரு எவிக்ஷன் இருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா, டைட்டில் வின்னர் அக்கா ரம்யா ஜோ அவர்கள் தான். இன்னைக்கு அக்காவுக்கு ஒரு போடு இருக்கு. போகிற போக்கில் போகும்போது ஒரு போடு வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் மண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க நீங்கள் வந்துட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறீங்க, அது போகிறேன்றீங்க, ஒரு பொண்ணை பார்த்து இவ்வளோ இழிவாக பேசுகிறாப்புல இன்னும் வேடிக்கை பார்க்குறீங்க, நீங்களாம் என்ன ஜென்மன்ட்டு கேட்டார் நம்ம விஜய். என்ன ஜென்மன்ற மாதிரி ஓப்பனாக கேட்டாப்புல. ஒரு பொண்ணை இவ்வளோ ஒருத்த வந்து நின்று இப்படி பேசுகிறானே, இவ்வளோ நீ பேசுறியே, உன்னை வந்துட்டு இது பண்ணிட்டான் தொட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகணுன்றியே, நீ வந்துட்டு ஒரு பொண்ணை பற்றி பேசும்போது இன்னும் வேடிக்கை பார்க்குற, மிச்சர் திங்கிற, வாயில் போட்டு மிச்சர் தின்னுட்டு இருக்கா அப்படின்னு தோணுது. வீட்டில் 1ஆம் நம்பர் மிச்சர் திங்கிறதுனா நம்ம ரம்யா ஜோ தான். ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை மட்டும், என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் சார், என்னால் இருக்க முடியாது சார், வீட்டுக்கு போங்க. யார் உங்களை இழுத்து உட்கார வச்சிருக்காவா சொல்லுங்க, யார் உட்கார வச்சிருக்கா? போன வாரம் சொன்னீங்கல்ல சார் நான் வீட்டுக்கு போகிறேன் சார், நான் என்னால் இருக்க முடியாது சார், எங்கள் வீட்டுக்கு போகிறேன் சார், போமா காமிச்சு விட்டாச்சு. விஜய் சார் முடிச்சு விட்டாரு, காடை கட்டாரு, வெளியே வா, முடிச்சு விட்டாச்சு மக்களே. சாட்டர்டே எபிசோடில் நம்ம அக்கா ரம்யா அக்கா எவிக்ஷனு தரமாக இருக்கும் ப்ரோ. இன்றைக்கி எபிசோடு தரமாக இருக்கும். கமு மாமாவுக்கும் பார்வதிக்கும் எபிசோடில் ரோஸ்ட் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ப்ரோ, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எல்லாரையும் கேட்க வச்சு நீங்கள் வந்துட்டு 18+ பேசணும், ப்ரைவேசி தரணும்னா நான் தரேன் அப்படின்றத நம்ம விஜய் சொல்லிட்டாரு. நான் தரேன், இவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க, மைக்கு வைக்கிற வச்சு என்ன வேணாலும் பண்ணுங்கள். இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் எல்லா கண்டனஸையும் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் மைக்கு இப்போ அவுத்து வச்சிட்டிங்களே, இப்போ என்னன்னாலும் பேசுங்க, எது வேணாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் ஓப்பனாக அடிச்சு விட்டாரு. ஸோ நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, யார் ப்ரோ ஃபஸ்ட்டு சேவ் செகண்ட் சேவ் சொல்லு ப்ரோன்னா, யாருமே ஃபஸ்ட் சேவ் செகண்ட் சேவ் இல்லை ப்ரோ. நேராக பிரேக் போனவர் உள்ளே வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஆள் எவிக்டாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு காடை தூக்கி காட்டிட்டு போயிட்டே இருந்தார். ஸோ யாருமே சேவ் கிடையாது. நீங்கள் கைத்தட்டல் பற்றி கேட்கலாம், கானா வினோத்துக்கு கைத்தட்டல் வழக்கம் போல் இருக்கே. கானா வினோத் ஃபேன்ஸ் சம்பவம் பண்ணுறீங்கப்பா. அப்புறம் அரோராவுக்குமே கைத்தட்டல் வந்திருக்கு. ஸோ விக்ரமுக்கு கைத்தட்டல் வந்திருக்கான். ஸோ நிறைய பேர் அந்த பாயிண்ட் சேஞ்ச் பேசினாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே கைத்தட்டல்ன்றது ஓரளவு வந்திருக்கு. கானா வினோத், அரோரா, விக்ரமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்கு. என்னப்பா கானா வினோத் ஃபேன்ஸு சும்மா சொல்லக்கூடாதியா, உங்கள் ஆள் தப்பு பண்ணாலுமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் வேற மாதிரிங்க. ஆனால் கானா வினோத் ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்ப லாயலாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு நல்ல ஃபேன்னா அவர் வந்துட்டு தப்பு பண்ணுறதையும் எடுத்து சொல்லணும்.
ஒரு சில தப்பு தாங்க பண்ணுறாரு. மற்றவரை கம்பேர் பண்ணும்போது இவர் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம். நம்ம அக்கா பார்வதி அக்காவை நல்ல பிளேயர் அப்படின்ற மாதிரி நினச்சேங்க. அது பெரிய பெரிய தப்புங்க. என்னோட பெரிய தப்பு அதுதான். ஓகேங்களா ப்ரோ? நீ வந்துட்டு அவங்க பிஆர் ப்ரோ. ஏன் ப்ரோ அவங்க பிஆர் இவங்க பிஆர்னு சொல்லும் போது நீங்கள் யார் பிஆர்னு எனக்கு தெரியுது ப்ரோ. கமெண்ட் செக்ஷனில் பூரா ஒரு கமெண்ட் பார்த்தேன். கமெண்ட் செக்ஷனில் இவ்வளோ பேர் போடுறீங்களே பாரு நல்லவங்க. அப்போ பார்வதி கமருதீன் பிஆரா பூரா கமெண்ட்ஸில் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ரொம்ப வஸ்தாக போயிட்டுருக்காங்க ப்ரோ. ரொம்ப வஸ்தாக போயிட்டுருக்காங்க. அதில் சில பேஜஸ்லாம் இருக்குது. இவங்க பண்ணுறத கூட இவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா? அவங்க வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க தெரியுமா? அவங்க அமீர் பாவனி மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இது வந்து அவங்களோட அடல்ட். அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில பேஜஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. யாரா நீங்களாம் எங்கேருந்து நான் வரீங்க? ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணால் எது வேணாலும் சொல்லி சப்போர்ட் பண்ணுவீங்களாடா? எது வேணாலும் சொல்லுவாங்க போல மக்களே. கிஸ் கொடுத்துட்டானா கிஸ் எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ புனிதமானது. ஒரு முத்தம்ன்றது எவ்வளோ புனிதமானது. இந்த ஷோவில் எவ்வளோ இதெல்லாம் எங்கே பார்க்க முடியும் நம்ம அப்படின்ற மாதிரி பேசுவாங்க போல். ரொம்ப கேவலத்தின் உச்சத்துக்கு போய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது குழந்தைகள் பார்க்குறாங்கப்பா. 16 வயசு குழந்தைங்க பார்க்குறாங்க, 15 வயசு குழந்தைங்க பார்க்குறாங்க, 15 வயசு கீழே இருக்கவங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் பாருங்கப்பா. என்ன தான் நீங்கள் 16 16+ சொன்னாலுமே பசங்களாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்க பசங்களாம். ஓகேங்களா? என்ன தான் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு கேம் ஷோ அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பிக் பாஸில் இது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போனீங்கன்னா ஏதாவது பக்கத்தில் ஸ்கூல் உங்கள் பக்கத்துலேயே யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வீடியோ பார்க்கலாம். போயிட்டு பிக் பாஸ் பார்த்தியாடா, என்ன நினச்சி பார்த்தியாடா, கமருதீன் பார்வதி என்ன பண்ணுறாங்க பார்த்தியாடா, மைக்கை கைட்டு வச்சுட்டு அங்கே பேசுகிறாங்க இங்கே பேசுகிறாங்க. இதெல்லாம் தேவையா பார்வதி? இதெல்லாம் தேவையாம்மா? இதெல்லாம் பண்ணி அவங்க போய் 4 பசங்கிட்ட பேசி சொல்லி ப்ரோ அவங்க பார்க்கக்கூடாது ப்ரோ அப்படின்னா பார்ப்பாங்க ப்ரோ. ஆப்வியஸாக பார்ப்பாங்க ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ ஷோக்கு வந்திருக்கீங்க, ஒரு நேஷனல் டெலிவிஷன் ஷோவில் இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் ப்ரோ. அப்புறம் மேலே சொல்ல தோணுது ஒன்றும் கிடையாது. ஒரு 18+ ஷோக்கு வந்த மாதிரி ஏதோ ஒரு வேறு ஏதாவது வெப்சைட்டில் வந்த ஷோக்கு போந்த மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க. ரொம்ப கேவலம் ப்ரோ. ரொம்ப தப்பாக பேசிட்டுருக்கீங்க ப்ரோ அப்படின்னா நீங்கள் ரொம்ப பஸ்ட்டாக பேசுகிறாங்க. நான் ரொம்ப கம்மியாக பேசிகிட்டு இருக்கேன். கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க, கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே. அவங்க ரொம்ப வஸ்தானா இன்னைக்கு சம்பவம் பண்ணி விட்டாரு ப்ரோ. எனக்கு ஹாப்பிப்பா, எனக்கு ஹாப்பி. அடுத்து ரம்யா ஜோ மேட்ருக்கு வருவோம், அக்கா மேட்ருக்கு வருவோம். நான் போன சண்டேவே சொன்ன மக்களே, அக்கா ஒரு எவிக்ஷன் கன்ஃபார்ம். இன்னொரு எவிக்ஷன் யாரு? இன்னொரு எவிக்ஷன் நீங்கள் எல்லாருமே சாண்ட்ராவா இல்லை எஃப்ஜேவா அவங்களா இவங்களாம்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்னும் ஷூட்டிங் வந்துட்டு இனிமேல் தான் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. சண்டே கணக்கு இப்போ தான் தொடங்கியிருக்கு. ஸோ ஒரு 7 மணி வாக்கில் உங்களுக்கு அஃபீஷியலாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு அஃபீஷியலாக தகவல் சண்டே எபிசோடில் என்ன நடந்தது எல்லா அச்சீவ்ன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பார்வதி கமருதீனை இன்றைக்கி வச்சு ரோஸ்ட் பண்ணி பங்கம் பண்ணது எப்படி இருக்குது உங்களுக்கு? சாட்டிஸ்ஃபைடாக இல்லையான்றது சொல்லுங்கள் ப்ரோ. கமருதீனும் பார்வதியும் செஞ்சது எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. இன்றைக்கி விஜேஎஸ் மாஸ் பண்ணிட்டார் ப்ரோ. அதுவும் கானா வினோத்தை இது பண்ணார் பார்த்தீங்களா? கானா வினோத்தை ஏங்க நீங்கள் எங்கே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஜாலரா தட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து திவ்யாவுக்கு ஒரு பயங்கர எலவேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. திவ்யா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். திவ்யாவுக்கு ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் இருந்திருக்கு. நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணீங்க அந்த சுச்சுவேஷனை. ரொம்ப தப்பாக போக இருந்தது. நீங்கள் அது வந்து ரொம்ப கோவப்படாமல் நல்லா கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாரு. கோர் டாஸ்க்கான அப்ரிசியேஷனும் இருந்துச்சு. கேப்டன்சியில் பயங்கரமான திட்டு நம்ம அமித் மாமா என்ன மாமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அமித் அவர்களுக்கு பயங்கரமான ரோஸ்ட். என்ன நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நடந்திருக்கு. ஆனால் அமித் அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு டிசிஷன் எடுத்தாருங்க. 2 பேர் பேசிக்கூடாது. ஆனால் கண்டுக்கவே இல்லை கொஞ்சம் கூட. நாங்களாம் பேசிப்போம், அப்படிலாம் பண்ண இருக்க முடியாது. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நடந்துச்சு, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, ரொம்ப ஃபேவரிசமாக பண்ணியிருக்கீங்க கானா வினோத் கமருதீன் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டு ரொம்ப பயங்கரமான ரோஸ்ட்டு நம்ம அமித்துக்கும் இருந்திருக்கு. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கமு மாமா மற்றும் பார்வதி மைக் இஷ்யூ தான். 2 பேரும் மைக்கை கட்டி வச்ச சொன்னவர், மைக்கு திருப்பி போடவே கூடாது, அப்படியே மைக் இல்லாமல் உட்காருங்கன்னு சொன்னவர், அதோட முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு பார்வதியும் கமு மாமா தான். ஸோ சம்பவம் தான் மக்களே. இன்னைக்கு எபிசோட் தரமாக இருக்கும். நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க முடியும்னு தெரியல. நாளைக்கு எபிசோட் ஃபுல்லாக கோர்ட் டாஸ்க் டிஸ்கஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சண்டே எபிசோடில் ஒரு எவிக்ஷன் ப்ளஸ் கோர்ட் டாஸ்க் டிஸ்கஷன், அப்புறம் எஃப்ஜே சில விஷயங்கள்லாம் பண்ணார்ல, எஃப்ஜே பார்வதி அந்த கண்டென்ட்லாம் வந்து சண்டே வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எஃப்ஜே பற்றி எதுவுமே போல. திவ்யா அவர்களுக்கு ஒரு பயங்கரமான எலவேஷன் இருக்குது. கானா வினோத்துக்கு பயங்கரமான கிளாப்ஸ் இருக்குது. பார்வதி மற்றும் கமருதீனுக்கு பயங்கர ரோஸ்ட் இருக்குது. அமித்துக்கு பயங்கர ரோஸ்ட் இருக்குது. விக்கல்ஸ் விக்ரமுக்கு கிளாப்ஸ் இருக்குது. அரோரா கிளாப்ஸ் இருக்குது. கடைசியில் நம்ம ரம்யா ஜாக்காவை நம்ம விஜய் சர்க்கிள் எலிமினேட் பண்ணுறாரு இன்னைக்கு எபிசோடில், சாட்டர்டே எபிசோட்லேயே. ஸோ எல்லாருமே ஒரே எவிக்ஷனாக கேட்பீங்க. 2 எவிக்ஷன் இருக்குங்க. ஒரே எவிக்ஷன் இன்னைக்கு சாட்டர்டே ஆயிருக்கு, இன்னொரு எவிக்ஷன் சண்டே நாளைக்கு எபிசோடில் இருக்குது. ஸோ யாருன்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாமா? அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.